ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யகாஷா ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூடுல் ஸ்டிச் வச்சு நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி போடுறோங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 2 லைனில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம நூடுல் ஸ்டிச்சு ஃபில் பண்ணுறோம். எப்படி ஃபில் பண்ணுறோங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிகினர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் நான் உங்களுக்காண்டி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. நீங்கள் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ நீங்கள் பிகினர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்க இப்போ ஓரளவுக்கு நம்ம கிளாஸில் பார்த்த வரைக்கும் நீங்கள் போட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நூடுல் ஸ்டிச்சுக்கு நான் 14 நம்பர் நீடிலும் ஒரு சில்க் த்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நூடுல் ஸ்டிச் போடலாங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சில்க் த்ரெட்டை நாட் போடுறோம். நமக்கு இப்படி நீங்கள் திருவினீங்கன்னா இப்படி நாட் விழுந்துடும். நீங்கள் இப்படியே ஸ்டிச் பண்ணுவீங்க, ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த 2 லைனுக்குள்ளே மட்டும்தான் நம்ம போட போகிறோம். நூடுல் ஸ்டிச் சேஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் தான் அதுக்கு சேஃப் கொடுத்து கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் இப்படி வளைச்சி லைன் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நூடுல் ஸ்டிச்சுங்கிறது நம்ம நூடுல்ஸ் எப்படி பிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சேஃப்லெஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வளைச்சி ட்ரை பண்ணிக்கலாம். எப்படி நல்லா வளைஞ்சி நெளிஞ்சு போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுறது நூடுல் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், வாட்டர் ஃபில்லிங்னு சொல்லலாம், பானி ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு இந்த வகையான பேர் இருக்குது. இந்த ஸ்டிச் ஒரு டிசைனில் ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம அலசலாக போடுறோம். ஆனால் நல்லா போட்டு பழகின பிறகு இது நெருக்கமாக போட்டால் தான் அழகாக இருக்கும். நல்லா நெருக்கமாக போடும்போது இதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போடுங்க. நீங்கள் வரையலைன்னா கூட லெட்டுட்டோ பெண்ணுட்டையும் வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி இந்த லைன் 2லையும் தொடுற மாதிரிக்கு இப்படி போட்டுக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அப்போ தான் நம்மளுக்கு வேறு எந்த டிசைனுக்குள்ளேயும் ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் அந்த 2 லைனையும் தொடுற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைன் நாட் போட்டுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து இந்த லைன் எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி போட்டிருக்கோன்னு. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பார்ப்போம். உங்களுக்கு அப்படி வரலன்னா நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு லெட்டுட்டு இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் போடுங்க, சரியாக வந்துடும். இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அதில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வரைஞ்சதில் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளாக தான் போடணும். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காண்டி தான் வரைஞ்சி காட்டினேன். ஆனால் நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி போட்டால் நம்ம அந்த ரெட் மார்க்கோ பென்சில் மார்க்கோ நமக்கு வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் நம்ம லேசாக லைட்டாக வரைஞ்சி பழகிட்டோம், அது வரைஞ்சி அதில் தைச்சி பழகிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து நம்மளாக தான் ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இப்படி நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு சேஃப்லெஸ்ஸாக கொண்டு போங்க. அந்த இடம் ஃபில்லானால் போதும். லைன் ஸ்ட்ரைட் லைனாக மட்டும் இல்லாமல் நல்லா வளைச்சி நெளிவு எடுக்கிறோம். நம்ம வரையானாலும் வரையாத பக்கமும் நம்மளாம் அப்படி போட ட்ரை பண்ணுவோம். நம்மளுக்கு போட போட நம்மளுக்கே கை தன்னால் வந்துடும். வாட்டர் ஃபில்லிங், பானி ஸ்டிச்சு, நூல் ஸ்டிச்சுன்னு இந்த ஸ்டிச்சுக்கு பேர் இருக்குது. இந்த ஸ்டிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வரையாமல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போடுங்க. நம்ம பழகிற வரைக்கும் தான் நம்ம வரைஞ்சி போடணும். எல்லா நேரமும் நம்ம வரைஞ்சி போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த போட்ட மார்க் வந்து நமக்கு வெளியே தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து வரையாமல் போடுறது தான் நம்ம ட்ரை பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது வந்து எப்படி நம்ம கொண்டு வரோன்னு. ஆரி பிகினர்ஸ் வந்து உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்து ஈஸியாக ஆரி பழகிக்கலாம். அந்த 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்கு நீங்கள் தேறிடுவீங்க நம்ம சேனலில் போடுற அந்த 30 நாள் பயிற்சியில். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு நெகிட்டு போட்டோம். இந்த சர்க்கிள் வந்து முடிய போகுது. இப்போ நான் வந்து ரஃப்பாக நம்ம போட்டு பார்க்கறதுக்காண்டி தான் நான் ஒரு சர்க்கிளை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த டிசைன்னாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்ச் பண்ணது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோட பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோ கேட்குறீங்களோ உங்களுக்கு நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.